Normalization. What is normalization? Normalization in a DBMS is a disciplined process of structuring a relational database to minimize data redundancy and avoid anomalies. Normalization என்னன்னா இப்ப நம்ம டேட்டாபேஸ்ல ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அதுதான் டேட்டா ரிடண்டன்சி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணி டீகம்போஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸ சிங்கிள் வேல்யூ டேபிளா மாத்துறது தான் நார்மலைசேஷன். So that our data will be consistent, table will be consistent. Why we need normalization? Advantages. First, it eliminates redundancy and saves place. இப்ப நம்ம டேட்டா ஒரு டைம் ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருக்காது. அதனால நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பிளஸ் காஸ்ட் 2மே சேவ் ஆகும். செகண்ட் ஸ்ட்ரெங்தன்ஸ் டேட்டா இன்டெகிரிட்டி. இப்போ அப்டேட் ஒரு சிங்கிள் பிளேஸ்ல மட்டும் நடக்கிறதுனால, we can prevent our data from inconsistency. Third avoid anomalies. It prevents 3 common issues. First என்னன்னா insertion anomaly. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் பிளஸ் கோர்ஸ் இருக்குன்னா, இப்ப கோர்ஸ்ல பைத்தான் ஜாவா இருக்குன்னா நம்ம தேர்டா சிய இன்சர்ட் பண்ண முடியாது. ஏன் இன்சர்ட் பண்ண முடியாதுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் சிய என்ரோல் பண்ணலன்னா நம்மளால இன்சர்ட் பண்ண முடியாது. செகண்ட் அப்டேட் அனாமலி. அப்டேட் அனாமலினா என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு 101ல பைத்தான் இருக்குன்னா, 101ல பைத்தான நம்மளால சியா அப்டேட் பண்ண முடியாது. தேர்ட் டெலிஷன் அனாமலி. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் டேபிள், கோர்ஸ் டேபிள் இருக்குன்னா, இப்போ நம்ம கோர்ஸ் டேபிள்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்றோம்னா, அது டெலீட் ஆகாது. நம்மளுக்கு எரர் தான் ஷோ பண்ணும். ஃபோர்த் பூஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி. இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி நம்ம டேபிள்ல இருக்கிறதுனால ஃபாஸ்டாவும் இருக்கும் பிளஸ் எஃபிஷியன்சியாவும் இருக்கும். ஃபிஃப்த் சிம்பிளிஃபைஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்கேலிங். இதுல மாடுலர் டிசைன் மேக்ஸ் த ஸ்கீமா சேஞ்சஸ் அண்ட் ஃபீச்சர் அப்டேட்ஸ். ஸோ தட் அது நம்மளுக்கு லெஸ் ரிஸ்கி. சிக்ஸ்த் என்ஹான்சஸ் செக்யூரிட்டி அண்ட் கிளாரிட்டி. இப்போ ஃபைல்ல பார்த்தோம்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு சேவ் பண்ணலன்னா அது சேவ் ஆகாது, டிஸ்கார்ட் ஆயிடும். பட் ஆனா டிபிஎம்எஸ்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு சேவ் பண்ணலனாலும் அது சேவ் ஆகும். அதனால செக்யூரிட்டி பிளஸ் கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ரிடண்டன்சி ப்ரிசஸ். தோ டேபிள் அட்டாமிக் வேல்யூஸோட இருந்தாலும் அது எலிமினேட் ஆகாது. அதனால நம்மளுக்கு ரிடண்டன்சி ப்ராப்ளம் வரும். சின்ஸ் தேர் இஸ் அ ரிடண்டன்சி ப்ராப்ளம், we cannot do update or delete anomalies. தேர்ட் காம்ப்ளெக்ஸ், ஸ்டில் காம்ப்ளெக்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் டேட்டா. இப்ப நம்ம டேபிள் மல்டி வேல்யூட் பெருசா இருக்குன்னா அதுவே காம்ப்ளெக்ஸ். மேற்கொண்டு அதுல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. மீண்டும் அது காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். ஃபோர்த் மோர் ஜாயின், ஸ்லோவர் கொரிஸ். நம்ம டேபிள இப்ப நிறைய டேபிள் ஜாயின் பண்றோம்னா, அதுல இருக்க டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணும்போது நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆயிடும். ஃபிஃப்த் ஹையர் ஸ்கீமா காம்ப்ளெக்சிட்டி. மோர் டேபிள்ஸ். நம்மளுக்கு டேபிள்ஸ் பிளஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் அதிகமா இருக்கும்போது it makes a table harder and it is difficult to understand and maintain. ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் 1NF. இப்போ நம்ம டேபிள் 1NFல இருக்கணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டாமிக். நம்ம டேபிள் சிங்கிள் வேல்யூ காலமா இருக்கணும். செகண்ட் நோ ரிப்பீட்டிங் குரூப்ஸ் ஆர் வேல்யூஸ். ஃபோன்னா அதுல ஒரு ஃபோன் காலம் தான் இருக்கணும். அதுல ஃபோன் 1, ஃபோன் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. தேர்ட் கன்சிஸ்டன்ட் டேட்டா டைப். நம்ம டேட்டா ஒரு சேம் டொமைன்ல தான் இருக்கணும். ஃபோர்த் யூனிக் காலம் நேம். காலம் நேம் யூனிக்கா இருக்கணும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபிஃப்த் பிரைமரி கீ. டேபிள் பிரைமரி கீ இருக்கணும். இந்த டேபிள் 1NFல இல்ல. ஏன் இந்த டேபிள் 1NFல இல்லைன்னா, டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்தோம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. So there is a repetition of values. Mathematics, physics. Repetition of values. Plus there is missing of values. Department ID ல S1ல department ID இல்ல. Course ID ல S2ல course ID இல்ல. கோர்ஸ் நேம்ல S2க்கு கோர்ஸ் நேம் இல்ல. சோ இந்த டேபிள் 1NFல இல்ல. எப்போ டேபிள் 1NFல இருக்கும்? இதுதான் 1NF. ஏன் இந்த டேபிள் 1NFல இருக்கு? There is no repetition of values plus missing values
பிளஸ் there is a functional dependency. இந்த டேபிள்ல வந்து ஃபுல் டிபெண்டன்சி, டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி பிளஸ் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கிறதுனால வந்து இந்த டேபிள வந்து நம்ம 1NF அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Second normal form. It is in first normal form. All non-primary attributes are fully functionally dependent on the entire primary key. செகண்ட் நார்மல் ஃபார்ம் பண்றதுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மோடைய ரூல்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். ஆல் நாட் பிரைமரி ஆட்ரிபியூட்னா பிரைமரி கீ இல்லாம மற்ற நாட் கீ எல்லாமே வந்து பிரைமரி கீயை வந்து ஃபுல்லி டிபெண்டா இருக்கணும். பார்ஷியல் டிபெண்டன்சியா வந்து இருக்கக்கூடாது. கீ ரெக்குவயர்மெண்ட்ஸ் 1NF காம்ப்ளியன்ஸ் த டேபிள் மஸ்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். அதாவது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மோடைய எல்லா ரூல்ஸுமே அட்டாமிக் வேல்யூஸ், நோ ரிப்பீட்டிங் வேல்யூஸ், யூனிக் வேல்யூஸா இருக்கணும். நல் வேல்யூஸா இருக்கக்கூடாது. நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. A non-prime attribute not part of any candidate key must depend on the full composite key, not just part of it. It is only relevant if the table has a composite primary key. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் நேம், இந்த டேபிள்ல வந்து காம்போசிட் கீ இருக்கு. ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் வந்து பிரைமரி கீ. அதாவது ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து ஃபுல்லி டிபெண்டா இருக்கு. கோர்ஸ் நேம் வந்து கோர்ஸ் ஐடி வந்து ஃபுல்லி டிபெண்டா இருக்கு. ஆனா கோர்ஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஐடியா வந்து ஃபுல்லி டிபெண்டா இல்லாம இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேபிள வந்து நம்ம பார்ஷியல் டிபெண்டன்சியா இருக்கிறதுனால இந்த டேபிள வந்து நம்ம பிரிக்கணும். அதாவது ஸ்டூடெண்ட் ஐடியா வந்து ஸ்டூடெண்ட் நேமோட ஃபுல்லி டிபெண்டா இருக்கு. அதனால இந்த டேபிள தனியா பிரிச்சணும். அப்புறம் கோர்ஸ் ஐடியும் கோர்ஸ் நேமையும் தனியா பிரிக்கணும். ஸ்டூடெண்ட் ஐடி பிளஸ் கோர்ஸ் ஐடியா வந்து நம்ம தனியா பிரிக்கணும். இந்த மாதிரி 3 டேபிள் நம்ம பிரிச்சோம்னா பார்ஷியல் டிபெண்டன்சி வந்து இருக்காது. அதே மாதிரி நம்ம 2NF வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். Third normal form. In the third normal form, it should satisfy the second normal form and there is no transitive dependency. We see the example. In this example, the composite primary key is student ID and course ID. Department ID, date, student name, course name. These are depend upon primary key, but the department name depend on department ID. Department name does not depend on primary key. So we need to split the table. Okay. In this student table, we have student ID, student. So we have to create a table. There is no transitive dependency. First, we have student table. In the student table, we have student ID and student name. When we have the student ID, we easily find the name of the student. And then in course table, we have course ID, course name, and department ID. When we have course ID and course name, we will easily find the department ID. And then we have department table. In the department table, we have course ID, department ID. When we have the both, we easily find the name of the department. And then finally, we have enrollment table. In this table, we have student ID, course ID, grade. When we have course ID and the student ID, we easily find the grade of the student. After we split the table, there is no transitive dependency. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா நார்மலைசேஷன். நார்மலைசேஷன்ல ஒரு பார்ட் பிசிஎன்எஃப். பிசிஎன்எஃப்னா ஹையர் லெவல் ஆஃப் டேட்டாபேஸ் நார்மலைசேஷன். இதுல வந்து ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, இந்த பிசிஎன்எஃப் வந்து இருக்கணும்னா அது வந்து 3NF இருக்கணும். அதாவது தேர்ட் நார்மல் ஃபார்ம் டேபிள் மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் எடுத்திருக்க டேபிள் வந்து ஸ்டூடெண்ட் கோர்ஸ். ஸ்டூடெண்ட் கோர்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, டீச்சர் இருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இதுல பிரைமரி கீ, டீச்சர் வந்து இதுல ஃபாரின் கீ. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் இதை வந்து 2 டேபிளா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்போதான் வந்து இந்த பிசிஎன்எஃப் வந்து நம்மளால
பிசிஎன்எஃபாக இருக்க முடியும். ஓகேவா? இப்போ 2 டேபிளாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கோர்ஸ்னு எடுத்துக்கிறோம். கோர்ஸ் ஐடியும் டீச்சரும். இப்போ நம்ம எந்த கோர்ஸ் எடுக்கிறோமோ அந்த கோர்ஸ் எடுக்கிறதுனால தான் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டீச்சர் வருவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அதனால வந்து கோர்ஸ் ஐடியும் டீச்சரும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். இன்னொன்று பார்த்தா ஸ்டூடெண்ட் கோர்ஸ். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கோர்ஸ் எடுத்தாங்கன்றதுக்காக இப்போ நான் ரோல் நம்பர் 1னா நான் மேத் எடுத்திருக்கேன்னு அர்த்தம். இப்போ இது இப்படி இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு புரியும். இதுவே நம்ம ஸ்டூடெண்ட் ஐடியும் டீச்சரும் கொடுத்துருந்தாங்கன்னா 2 பேருக்கும் வந்து எந்த ரிலேட்டிவும் இல்லாமல் இருக்கும். திடீர்னு ரோல் நம்பர் 1க்கு இந்த மேம்னு சொன்னா நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் இருந்தாதான் இந்த கோர்ஸ் எடுத்ததுனால தான் இந்த மேம் வந்தாங்கன்றதுக்காக தான் நம்மளுக்கு கோர்ஸ் ஐடி இருக்கு. இதுதான் பிசிஎன்எஃப். அதாவது இந்த டேபிள வந்து 2 டேபிளா ஸ்ப்ளிட் பண்றது தான் பிசிஎன்எஃப். ஓகேவா? ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நார்மலைசேஷன்ல ஒரு பார்ட் 4th நார்மல் ஃபார்ம் பார்க்க போறோம். 4NF. இது வந்து இப்போ 4NFன்னா ஒரு டேபிள்ல வந்து மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். அதாவது நிறைய காலம்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். இதுல வந்து பெனிஃபிட்ஸ் என்னன்னா ரெடியூஸ்டு டேட்டா ரிடண்டன்சி, நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ் டேட்டா இன்டிகிரிட்டி, ஈஸியர் மெயின்டைன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ். இப்போ வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பார்ப்போம். ரூல்ஸ் வந்து இந்த டேபிள் வந்து பிசிஎன்எஃபா இருந்திருக்கணும். ஓகேவா? அதாவது பிசிஎன்எஃப் டேபிள் மாதிரி இருந்திருக்கணும். இதுல வந்து இப்போ மல்டி வேல்யூ டிபெண்டன்சியே இல்லாம நம்ம பண்ணணும். இப்போ வந்து இந்த டேபிள் மல்டி வேல்யூ டிபெண்டன்சியா இருக்கும். நம்ம வந்து அந்த டேபிளை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கினா கோர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ். கோர்ஸ் வந்து யூனிக்ன்றதால மேக்ஸ்னு எல்லாத்துலயுமே இருக்கு. இப்போ இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தா ஜான் வந்திருக்காங்க, 2 டைம் ஜான் வந்திருக்காங்க, இன்னும் 2 டைம் விஜி வந்திருக்காங்க. இப்போ டெக்ஸ்ட் புக் பார்த்தா அதே மாதிரி அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரின்னு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த டேபிளை வந்து ஸ்ப்ளிட் பண்றோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன சொல்லியிருக்கேன், மல்டிபிள் வேல்யூ டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. அதனால வந்து கோர்ஸ் எடுத்துக்கிறோம். கோர்ஸ் யூனிக் வேல்யூ, அதனால அது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்டர். இப்போ வந்து மேத்ல வந்து ஜான் இருக்காங்க, நெக்ஸ்ட் மேத்ல விஜி இருக்காங்க. அதனால இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் வேல்யூஸ், அதாவது ரிப்பிட்டேஷன் இல்லாம வந்திருக்கு. இப்போ இன்னொரு டைம் மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்றோம். அதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது எப்படி பண்றோம்னா கோர்ஸ், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக் அதே மாதிரி தான். அல்ஜிப்ரா இருக்கு, ஜாமெட்ரி. இப்போ இதுலயும் வந்து ரிப்பிட்டேஷன் இல்லை. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டேபிள்ல வந்து ரிப்பிட்டேஷன்ஸ் இருந்தது. இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் டேபிள்ல 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் ரிப்பிட்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை. இதுதான் வந்து 4NF. ஓகே. ஃபிஃப்த்து நார்மல் ஃபார்ம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸில் உள்ள டேட்டா ரிடண்டன்சியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ரொஜெக்ட் ஜாயின் நார்மல் ஃபார்ம். நெக்ஸ்ட், கண்டிஷன் ஆஃப் ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், a relation must already be in 4NF. இந்த ரிலேஷன் ஆல்ரெடி ஃபோர்த் நார்மல் ஃபார்மை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அதாவது பிசிஎன்எஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அண்ட் மல்டி வேல்யூடு டிபெண்டன்சிஸ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், செகண்ட் பாயிண்ட், every non-trivial joint dependency in R is implied by its candidate key, meaning you can't further decompose R into smaller paired lossless joints without reintroducing redundancy. For example, இப்போ R அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குன்னா அது R1, R2, R3 அப்படின்ற ஒரு டேபிளாக நம்ம டீகம்போஸ் பண்ணணும். ஃபர்தராக அப்படி ஆர்ன்ற ஒரு டேபிளை டிவைட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து டீகம்போஸ் பண்ணணும். அது வந்து வித்தவுட் ரிடண்டன்சியில் இருக்கணும். ஃபைனலாக அந்த 3 டேபிளை நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரிஜினல் டேபிள்ன்றது வந்து கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட், கிளாஸ், டீச்சர் அப்படின்ற 3 காலம் இருக்குது. சப்ஜெக்டில் மேத் அண்ட் சயின்ஸ் இருக்குது, கிளாஸில் 9th and 10th இருக்குது, டீச்சரில் கார்த்திக் அண்ட் யாஷ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் கிளாஸ்க்கு ஒரு ரிலேஷனாகவும், கிளாஸ் டீச்சருக்கு ஒரு ரிலேஷனாகவும், சப்ஜெக்ட் டீச்சருக்கு ஒரு ரிலேஷனாகவும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் ரிலேஷன் 1, சப்ஜெக்ட் கிளாஸ். சப்ஜெக்டில் மேத் அப்படின்றது வந்து 10th கிளாஸ்க்கும், மேத் அப்படின்றது வந்து 9th கிளாஸ்க்கும் இருக்குது, சயின்ஸ் அப்படின்றது வந்து 10th கிளாஸ்க்கு மட்டும் இருக்குது. இப்படி நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கிளாஸ் அப்படின்றது டிவைட் பண்ணுறதுனால மேத் அப்படின்றது வந்து 2 டைம் மட்டும் வந்திருக்கு. இப்போ ஒரிஜினல் டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா மேத் அப்படின்றது வந்து 3 டைம் வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கும். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த டேபிளை ஸ்மால் டேபிள்ஸாக நம்ம டிவைட் பண்ணணும். செகண்ட், கிளாஸ் டீச்சர் அப்படின்றதுல வந்து 9th 10th வந்து டீச்சர் கார்த்திக் அண்ட் யாஷ் எடுக்கிறாங்க. 10th அப்படின்ற கிளாஸ்க்கு வந்து டீச்சர் யாஷ்ன்றவங்க மட்டும் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட், சப்ஜெக்ட் டீச்சர் அப்படின்ற ரிலேஷனில் சப்ஜெக்டில்
மேத் அப்படின்ற சப்ஜெக்ட்க்கு கார்த்திக் அண்ட் யாஷ் 2 டீச்சருமே எடுக்கிறாங்க. சயின்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் யாஷ்ன்ற டீச்சர் மட்டும் எடுக்கிறாங்க. இப்படி நம்ம 3 டேபிளாக நம்ம டீகம்போஸ் பண்ணுறதுனால நம்ம டேட்டா ரிடண்டன்சியை வந்து எலிமினேட் பண்ண முடியுது. ஃபைனலாக இந்த 3 R1 R2 அண்ட் R3 3 டேபிளை நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் டேபிள்ன்றது வந்து கிடைக்கும். எந்த ஒரு டேட்டாவோட லாஸும் இருக்காது.